அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்னைக்கு நாங்க எங்களுக்கு தெரியுங்களா 26 ஆகல ரெண்டாவது வீக்லி எக்ஸாம் முதல் டெஸ்ட் எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. சரி, அவங்களுக்கு நான் பேப்பர்ஸ் பண்ணிட்டு நான் பண்ணிட்டு சரி பாருங்களா, நீர்மூட்டி இயக்கம் சார்ந்த கேள்வி, இயக்கத்தியல் சார்ந்த பகுதிகள் தான் அது. கேள்விகள் நல்ல மஜான கொஞ்ச நாள் படிச்ச விஷயங்கள் அப்ளை பண்ணி கேள்வி இருக்கு. ஒரு கேள்வியை நம்ம பாவம் என்னோட பேர் சொல்யூஷன். ரைட், கவனிங்களா? முதலாவது கேள்வி, ரன்யா முதலாவது என்ன விட வந்துச்சு? ஜைனா ஆம் சார். முதலாவது என்ன விட வந்துச்சு? ரன்யா தான் முதலாவது என்னோட 6 செகண்ட் ಅಂತು. ஓகே சரி, கவனிங்க சொல்யூஷன் பாருங்க. கேள்வியில் இருக்கிற முதலாவது கேள்வி என்ன சொல்றாங்க? சொல்றாங்க, இரண்டு புகையிரதங்களின் நீளங்கள் முறையே 175 மீட்டர், அதே போல 125 மீட்டர் ஆகும். ரெண்டு புகையிரதம் இருந்தா அதுல நீளம் வந்துட்டு 175 மீட்டரும் 125 மீட்டரும் ஆகும். அவை எதிரெதிர் திசையில் முறையே 20 மீட்டர் செகண்ட் -1, 30 மீட்டர் செகண்ட் -1 எனும் வேகங்களுடன் பயணிக்கின்றன. எதிரெதிரே 20 மீட்டர் செகண்ட் 30 மீட்டர் செகண்ட் வேகங்களுடன் பயணிக்கின்றன. இரண்டும் ஒன்றை ஒன்று கடக்க எடுக்கும் நேரம் என்று கேள்வி. ரைட், ஓகே, சொல்ல விஷயத்த நல்லா கவனிங்க. ஒரு புகையிரதம் இருக்காரு. சரி, என்ன இந்த முதலாவது புகையிரதம் நூத்தி 75 மீட்டர் நீளம். சரியா? இவர் வேகம் வந்துகிட்டு 20 மீட்டர் செகண்ட் -1, 20 மீட்டர் செகண்ட் -1. இவர் வேகம் வந்துட்டு 20 மீட்டர் செகண்ட். இன்னொரு புகையிரதம் இவருக்கு எதிராக வருது. இன்னொரு புகையிரதம் என்ன செய்யுது? இவருக்கு எதிராக வருது. அது வந்துட்டு 125 மீட்டர் நீளமாம். 125 மீட்டர் நீளமாம். சரி பாருங்க, அதுக்கு எதிராக வருது. அது 125 மீட்டர் நீளம். சரியா? இவர வேகம் வந்துகிட்டு 30 மீட்டர் செகண்ட் -1. நான் இந்த புகையிரதத்திற்கு ஏழு பேரை கொடுக்க, அதே போல இந்த புகையிரத்துக்கு நான் மீண்டும் பேரை. இப்ப என்ன கேஸ்னா, இவங்க ஒன்றை ஒன்று கடக்க எடுக்கிற நேரம். ஏன்னா இப்படி ட்ரெயின் வருது, இந்த பிளாக்ல வர ட்ரெயின் நிறைய 125 மீட்டர், இந்த ட்ரெயின்ல இருக்கிறது 125. இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ஒன்றை ஒன்று, இப்ப இந்த இடத்துல அவங்க சந்திக்காங்க. T7 நாட்ல இப்படி இருந்தா T7 T நேரத்துல இப்படி கடக்குது. அந்த நேரம் என்னன்னு கேட்கிறாங்க. ரெண்டு பேரும் இயங்கிட்டு இந்த ரெண்டே ஒன்றை ஒன்று கடக்க எடுக்கிற நேரம் என்னன்னு கேள்வி. நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த கேள்வியை சார்புவேக கோட்பாட்டின் ஊடாக நாங்க கதைக்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடத்துறங்கிறது, அந்த ட்ரெயின்ல இப்ப உதாரணம் பி ட்ரெயின்ல இந்த கடைசி பகுதி, இந்த ட்ரெயின்ல கடைசி பகுதியை தாண்டல், அதான் ஒன்றை ஒன்று கடக்குறது சொல்லுவோம். அவன் ரெண்டு பேரும் தொடர்பு நான் இந்த ட்ரெயின்ல கடைசி பகுதி, இந்த ட்ரெயின்ல கடைசி பகுதியை தாண்டல். இப்ப நான் என்ன போட்டிருந்தாங்க எப்படி ரெக்கார்ட் ஆக முடியா? இங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்தாங்க எப்படி ரெக்கார்ட் ஆக முடியா? கிளாஸ்ல ஜாயின் பண்றப்போ உங்களோட மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கிறீங்க. சரி, கவனி.
இப்ப இந்த ட்ரெயின கடைசி பகுதி இந்த ட்ரெயினை கடக்கிறது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் என்றால், சார்பு கோட்பாட்டின் அடிப்படையில நாம இந்த கேள்வியை கதைக்க போறோம். அதாவது இரண்டு துணிக்கைகள் இயங்கிட்டு இருக்கிற டைம்ல, இரண்டு பொருட்கள் இயங்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆளை ஓய்வடைய வச்சு அவர் சார்பாக இன்னொரு ஆளை இயக்கத்தை கதைக்கிறது. இங்கேயும் அதுதான். நான் இப்ப என்ன செய்யறேன் என்றால், இந்த ட்ரெயினை இந்த 175 மீட்டர் நீளமான இந்த ட்ரெயினை 125 மீட்டர் நீளமான இந்த ட்ரெயின கடைசி பகுதி இதை கடக்கணுமாக இருந்தால் நான் என்ன செய்யறேன் என்றால், இந்த 175 மீட்டர் நீளமான இந்த இயங்குற ட்ரெயினை ஓய்வடைய வரும். அவர் சார்பாக பியின் வேகம் என்ன? ஏல இருந்து ஒரு ஆள் பியை பார்த்தால் பி என்ன வேகத்துல வரப்போறது? எனவே VBA ஏ சார்பாக பியின் ஏ சார்பாக பியின் வேகம் தான் யார ஓய்வடைய வைக்கிறது? ரம்யா, A ஓய்வடை. வெரி குட். ஏ ஓய்வடைய வைக்கிறது. நாங்க ரெண்டு முறையில இந்த கேள்வி செய்யலாம். நான் மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2. மெத்தட் 1 நேரடியாக சமன்பாடை யூஸ் பண்றது, மெத்தட் 2 ஓய்வடைய வச்சு கொண்டு வரோம். ரைட், நாம இந்த கேள்விக்கு ஓய்வடைய வச்சு கொண்டு வரோம். அடுத்த கேள்விக்கு நான் ரெண்டு முறையில செஞ்சுக்கிறேன். இப்ப இது ஒரு இலகுவான ஒரு கேள்வினால இதை நாங்க லேசா கடப்போம். சில விஷயத்தை நல்லா கவனிக்கும். அப்ப நான் இந்த ஏ ஓய்வடைய வைக்கணுமாக இருந்தால் இவர் இந்த திசையில 20 மீட்டர்/செகண்ட் -1, அதற்கு எதிரான திசையில இவருக்கு ஒரு வேகம் கொடுக்கப்படும். இது 20 மீட்டர்/செகண்ட் -1. நான் ஏல என்ன வேலை செய்யறனோ அதே வேலையை போய் பில செய்யணும். எனவே இந்த திசையில 20 மீட்டர்/செகண்ட் -1. இப்ப பாருங்க, விளைவுலாக இந்த ட்ரெயின் வேகம் வீர வேகம் ஏ சார்பாக பியின் வேகம் 50 மீட்டர்/செகண்ட் -1 இந்த திசை. இனி இந்த ட்ரெயின் இந்த கடைசி பகுதி இந்த ட்ரெயின் கடைசி பகுதியை தாண்டனமாக இருந்தால் அவர் மொத்தமாக பயணிக்க வேண்டிய தூரம் இதுல இருந்து இப்படியே இவர் கடந்து வர நலகவனி இந்த பகுதி அப்படியே கடந்து வரணுமாக இருந்தால் இவர் முதலாவது இந்த 125 மீட்டர், அடுத்ததாக 175 மீட்டர் தூரத்தை கடக்கணும். 25 மீட்டர் தூரத்தை கடக்கணும். நாங்க படிச்சிருக்கோம் V = S/T. V = S/T. V எங்களுக்கு தெரியும் 50 மீட்டர்/செகண்ட் -1 மாறாக. S வந்துகிட்டு 125 சக 175 கீழே T என்று கொண்டு வருவோம். எனவே T சமம் 300 கீழ் 50. எனவே 6. சரியா? ரைட். அப்ப இந்த ட்ரெயின் ஒன்றை ஒன்று கடக்கெடுக்கிற நேரம் 6 செகண்ட் பொருத்தமானது. சரி, ஒவ்வொரு கேள்வியும் நான் அவசரம் இல்லை. சரியா? நீங்க உங்களோட பக்கையில வீக்லி எக்ஸாம் நம்பர் 2 NMD எக்ஸாம் கொண்டு போடுங்க. வீக்லி எக்ஸாம் நம்பர் 2 போட்டு முதலாவது கேள்வி இதை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. எழுதி முடிஞ்சோன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, இந்த கேள்வி வாங்கிட்டா அதையும் நான் பேசணும் இந்த கேள்வி வாங்கிட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த கேள்வி சரிதானே? நோட் பண்ணி எழுதுறது கன்ஃபார்ம் பண்ணுங்க. சீமா அந்த கேள்வி வாங்கிட்டா? ஓம் சார்.
நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடியாது கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெடியா? நோட் பண்ணியாச்சா? ஆம் சார். ஜெயலலிதா நோட் பண்ணிட்டீங்களா? ஆம் சார். சரி, இதெல்லாம் பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்களா? லேசா நான் இந்த கேள்வியை கடக்கலாம், இலகுவாக இந்த கேள்வியை நம்ம கடக்கலாம். சரி, ஓகே. இனி வரும் அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 2, இரண்டாவது கேள்வி. இதுவும் ஒரிஜினல் போகாது. ரெக்கார்டிங் சந்தர்ப்பம் தெரிஞ்சாச்சு. அடுத்த கேள்வி பாருங்க, இரண்டாவது கேள்வி. சரி, இரண்டாவது கேள்வி சொல்லலாம் பாருங்க. ஏகமாபி எனும் இரு வாகனங்கள் நேர்கோட்டு பாதையில் மாறா வேகத்துடன் இயங்குகின்றன. ஒன்று சார்பாக மற்றையதன் உயர்வு இழிவு வேகங்கள் முறையே 16 மீட்டர் செகண்ட் -1, 4 மீட்டர் செகண்ட் ஆகும். ஏகமாபியின் வேகங்கள். சரி, முதலாவது இந்த சார்பு கோட்பாட்டின்படி எந்த சந்தர்ப்பத்துல உயர்வான வேகமும் எந்த சந்தர்ப்பத்துல இழிவான வேகம் வருவாருன்னு தெரியும். உயர்வான வேகம் எப்போ வரும்னா, இரண்டு பேர் இயக்கமும் எதிர் திசையில அமையுமாக. அது நோக்கியும் வரலாம், விளத்தியும் வரலாம். நோக்கியும் வரலாம், விளத்தியும் வரலாம். அதுல கவனமா இருக்கும். சரியா? நோக்கி வந்தா என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு செகண்டுக்கும் அவங்க நெருங்குற இடப்பேச்சு தூரம் டக்கு 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 டக்குன்னு குறைஞ்சிடும். விளத்தி போனாலும் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் அவங்களோட இடப்பெயர்ச்சி பெருசாகி போகும். அப்ப என்ன வரணும்? குறுகிய நேரத்துல இடப்பெயர்ச்சி அதிகமாக வரும், அல்லது அந்த ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட தூரம் அதிகரிக்கிறது அல்லது தூரம் குறைகிறது. இந்த சந்தர்ப்பத்துலதான் அவர் உயர் வேகத்தை கொண்டிருக்கிறார், சார்பு கோட்பாடின். அதே போல இழிவு வேகம் எப்ப வரும்னா, ரெண்டு பேரும் ஒரே திசையில பயணிக்கிற டைம். அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த தூரம் வந்துகிட்டு ஃபாஸ்டா ஒருவர் முன்னால ஓடினாருன்னா, அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த கேப் வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட் ரெண்டு பேரும் இப்படி அதிகரிச்சுட்டு போகிறது. அந்த சந்தர்ப்பம் அப்ப அந்த கவனம் வரைக்கும் இரண்டு துணிக்கைகள் வெவ்வேறு திசையில இயங்குற டைம்ல தான் உயர் வேகத்தையும் சார்புக்கு அடிப்படை. அதே போல ரெண்டு பேரும் ஒரே திசையில இயங்கும் போது இழிவான வேகத்தையும் கொண்டிருப்பாங்க. சரி, பாப்போம். நான் சொல்ல விஷயத்தை கவனிக்கும். இப்ப இந்த நிலைய கருத்துக்களை இரண்டு வாகனம், இப்ப ஏங்கிற இந்த வாகனம் ரெண்டு வருதுன்னு சார்புதான். நாங்க தனியொரு பெரிய ஒரு டியூட்டே செஞ்சு முடிச்சிருக்கீங்க, நிறைய கேள்விகள் நாங்க செஞ்சாச்சு. சரி, இது ஏன் எடுத்துக்குவோம், இதுல வேகத்தை நான் மீன் எடுக்க. சரி, அதே மாதிரி இங்க ஒரு வாகனத்தை கருதுவோம், இங்க ஒரு வாகனத்தை கருதுவோம். இதை மீன் எடுப்போம், இவரு இந்த திசையில யூ எடுப்போம். சரி, அதே நேரம் இந்த ஒய் பெருது யூ எடுப்பேன், வி பெருது யூ, வேகம் வி பரமட்ல வி பெருது யூ. இதை வச்சு இன்னொரு கேள்வி இருக்குது, டியூப்லையும் இது கேள்விப்பட்ட இது பார்ப்போம். இந்த சந்தர்ப்பமும் சரி, இந்த சந்தர்ப்பமும் சரி, நல்லா பாருங்க. இந்த சந்தர்ப்பமும் சரி, இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எது இது இந்த திசையில வெயில் இருக்கு. சரி, அதே மாதிரி இந்த திசையில இருக்கு, இது பி, இந்த திசையில யூ இருக்கு. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தை கருதும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தை நாங்கள் கருதுவமாக இருந்தால் சரியா? இப்ப இதுல அர்த்தம் என்ன? இந்த வியூங்கிற அர்த்தம்லாம் என்னன்னா, நாங்க புவியில இருந்து இந்த வாகனங்களை பார்க்கும்போது அவங்களோட வேகங்கள், அதாவது இந்த வீட அர்த்தம் புவி சார்பாக ஏயும் வேகம். இந்த வி யாருன்னா புவி சார்பாக, புவி சார்பாக புவி சார்பாக ஏயும். இதுல அர்த்தம் என்ன? புவி சார்பாக பியின் வேகம், புவி சார்பாக பியின். இங்க இவர கதை என்ன? புவி சார்பாக ஏயின் வேகம் இந்த திசை. ஓகே, பிரச்சனை இல்லை. பி இதுல அர்த்தம் என்ன? புவி சார்பாக பியின் வேகம், புவி சார்பாக பியின் வேகம் இந்த திசையில யூ. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் இந்த
இந்த நிலைமையில தான் இரண்டு துணிக்கைகள் வெவ்வேறு திசைகள்ல இயங்கும் போதுதான் உயர் வேகத்தை கொண்டிருப்பாங்க. இதை நம்ம இந்த ரெண்டு நிலைக்கும் நான் கருத போறேன். நோக்கி வர நிலையும் சரி, பிரிஞ்சு போற நிலையும் சரி, இந்த ரெண்டு நிலையும் நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஒன்றுக்கும் எங்களோட மெதட் 1, இன்னொன்று எங்களோட மெதட் 2 நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ரெண்டையும் நான் பார்ப்போம், ரெண்டையும் ஒரே விட வருதாங்கிறத பார்ப்போம். சரி, சொல்ற விஷயத்தை நல்லா கவனிக்கும். முதலாவது விஷயம் வந்துட்டு, இந்த நிலையில VAB காணும், VAB காணும், B சார்பாக A வரும். அப்ப ரெண்டியா சொன்ன மாதிரி B சார்பாக A வரும்னா B நாம ஓய்வடைய வைக்கணும். B ஓய்வடைய வைக்கிறேன்டா இவருக்கு இந்த திசையில நான் யூங்கிற விதத்தை கொடுக்கணும். அதே வேலையை இங்க போய் நாங்க செய்வமாக இருந்தால், அதே வேலையை நாங்க இங்க செய்வமாக இருந்தால், B ல இருந்து நோக்குற ஒரு ஆளுக்கு A V plus U ஓட தன்னை நோக்கி வார மாதிரி தோணும். V plus U ஓட நோக்கி வார பாருங்க, விளைவு வேகம் V plus U, விளைவு வேகம் V plus U. சரி, இந்த நிலையை கருது. இது எங்க மெத்தட் 2 என ஒரு ஆளை ஓய்வடைய வச்சு கொடுக்கிறது. அல்லது நாம இந்த நிலை, அதே நிலைதான் வெவ்வேறு திசையில இதை பிரிச்சு வர இது பண்றாங்க. இது என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு செகண்டுக்கும் V plus U அந்த வேகத்தோட அல்லது அந்த இடப்பெயர்ச்சியோட தன்னை நோக்கி வர மாதிரி தோணும். இது வெள்ளத்தை போற மாதிரி தோணும். வெள்ளத்தி வேகமா பெரிய வேகமா தான் போகும். சரியா? இப்ப இந்த நிலையை நம்ம சமன்பாட்டின் மூலமாக கழிச்சுப்போம். எங்க மெத்தட் போலாம். அதாவது இந்த இடத்துல VAB P சார்பாக A என்பது, இதை நாம உடச்செலுத்துவமாக இருந்தால் VAE சக VEB எழுதலாம். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. குவி சார்பாக A வேகம் இந்த திசையில, இதுதான் V சக. நல்லா கவனிங்க. புவி சார்பாக B இன் வேகம் அந்த திசையில் இருக்கிறாரு. எனவே B சார்பாக புவியின் வேகம், பஸ்ல போக மரம் செய்யறது திசை. ஏன்னா நாங்க எங்களுக்கு தெரியும் புவி சார்பாக பஸ் வந்து இந்த திசையில போறோம். நாங்க வெளியால எடுத்து பார்த்தீங்கன்னா மரம் வந்து எதிரான திசையில போற மாதிரி தோணும். சரி, அப்ப நல்லா கவனிங்க. B சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில வர போறாரு. இது U. எங்களுக்கு தெரியும், நாங்க காவி கூட்டல் தெளிவாக நாங்க படிச்சுட்டோம். காவிகள் கூட்டல்ல எந்த விதமான சிக்கலும் இல்லை. எப்படி காவி வந்தாலும் நாங்க கூட்டலாம். பட் காவில இருந்து ஒரு காவி கழிபட நேரடியாக கழிக்கலாது. அந்த காவியை மாத்தாலும் கூட்டலாம், மாத்தி நாங்க செய்யணும். இப்ப பாருங்க, எனவே இந்த இடத்துல Y plus U இந்த திசை, இது ரெண்டும் ஒரே சந்தர்ப்பம். தெளிவாக விளங்குது, தெளிவாக விளங்குது. என்ன அர்த்தம்டா, A B ல இருந்து ஒன்றே ஒன்று நோக்கி வருக, B ல இருந்து பார்க்கிறது A டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்டா வர மாதிரி தோன்றும். ஒன்றே ஒன்று விளக்கி போவதற்கு அதே வேகத்தின் பருவனோட பட் தன்னை விட்டு விளக்கி போற மாதிரி தோன்றும், விட்டு விளக்கி போற மாதிரி தோன்றும். அப்ப எந்த இடத்துல V மேக்சிமம் வருவார்கள் தெளிவா இருக்கும். இரண்டு துணிக்கைகள் இயங்கும் போது அவங்களோட சார்பு கோட்பாட்டின் அடிப்படையில் இரண்டு துணிக்கைகள் வெவ்வேறு திசைகள்ல இயங்கும் போதுதான் அவரை மேக்சிமம் பெருமானத்தை அடையலாம். அதே மாதிரி மினிமம் பெருமானம் எந்த இடத்துல வரும்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே திசையில இயங்குது. இங்க பாருங்க, இது வந்துகிட்டு V வேகத்திலையும் இவர் வந்துகிட்டு U வேகத்திலையும் பயன்படுது. சரி, இது இது இவங்க ரெண்டு பேரும் ஒரே திசையில பயணிப்பாங்களாக இருந்தால் இந்த இடத்துல VBA தானே, நம்ம எல்லாருமே VBA VBA இருக்கு. ஏன்னா இது ஓகே பிரச்சனை, VAB B சார்பாக A, B சார்பாக A. நாம B ஓய்வடைய வைக்கணும். B ஓய்வடைய வைக்கணும்னா இந்த திசையில இவருக்கு U வேகத்தை கொடுக்கணும். நான் இங்க என்ன மாற்றம் செய்யறனோ அதே மாற்றத்தை இங்க செஞ்சீங்க என்றால் இது V minus U, V minus U. எனவே இந்த இடத்துல வார சந்தர்ப்பத்துல வாரதுதான் மேக்சிமம், இது மினிமம். அவன் சொல்லிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான மேக்சிமம் வந்து 16, மினிமம் வந்துட்டு 4. அப்ப எனவே நாம எடுக்கலாம், கவனிக்கிறேன். V plus U இதான் மேக்சிமம், V plus U இது 16. இது என்ற முதலாவது சமன்பாடு.
v மைனஸ் u இது என்ன 4, இது என்ன ரெண்டாவது சமன்பாடு. இப்ப தீர்க்க சொல்லி ரெண்டு வேகத்தையும் கேட்காங்க. இந்த ரெண்டு சமன்பாடை கூட்டி விட்டா முதலாவது சக இரண்டாவது கூட்டி விட்டா பிளஸ் u மைனஸ் u கேன்சல் ஆயிரும். 2v சமன் 20க்கு வரும். எனவே v சமன் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. v தெரிஞ்சா இனி u காணலாம். இதுல கொண்டு வாங்க. v க்கு பதிலா 10 சக u சமன் 16. எனவே u சமம் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. இரண்டு துணிக்கைகள் அல்லது வாகனங்களோட வேகம் வந்து என்ன வர போகுதா? ஒன்று 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, இன்னொன்று வந்து 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரியா? ஆம் சார். தேனம் கேள்வி கடை. அதே சரி அந்த கேள்வி. சீமா அந்த கேள்வி நீங்க ஆகும். ஆம் சார். அதே நான் பேசணும். சைனப் இந்த கேள்வி சரியாகும். விலகி கேள்வி வைக்கிற சைனப். ஓம் சார். ஓகே. டக்குனு நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சு சைனப்.
ஓம் சார். சிவா நோட் பண்ணீங்களா? ஓம் சார். சரி, இனி வாங்க அடுத்த கேள்விக்கு வாங்க. கேள்விக்கு வாங்க. Question number 3, மூன்றாவது கேள்வி. நல்ல கேள்வி, கொஞ்சம் கவனமா பிடிச்சிருமா? சில விஷயத்த பார்ப்போம். ரனி, அதுக்கு என்ன மேடம் மூன்றாவது? 4வது சார். நாலாவது. சரி, ஓகே, பார்ப்போம். ஒரு கப்பல் 12 கிலோமீட்டர் x-1 கதியுடன் வடகிழக்கு திசையில் செல்கிறது. சரி, ஒரு கப்பல் வந்துட்டு 12 கிலோமீட்டர் x-1 கதியுடன் வடகிழக்கு திசையில் செல்கிறது. அக்கப்பலில் உள்ள ஒருவனுக்கு காற்று வடக்கிலிருந்து 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் x-1 கதியுடன் வீசுவதாக தோன்றுகின்றது. காற்றின் உண்மை கதியையும் திசையும் யாருக்கு கேள்வி? உண்மை கதியும் திசையும் யாரு? சரி, நல்லா கவனிய சொல்ற விஷயத்தை கவனிங்க. இப்ப ஒரு படகுடா, சரி, நல்லா கவனிங்க. நம்ம மேல இருந்து பாருங்க, இதுதான் நான் வடக்கு திசையில் எடுத்துக்கிறேன். இதுதான் நான் வடக்கு திசையில் எடுத்துக்கிறேன். ஒரு படகு என்ன செய்யுதுன்னா வடகிழக்கு திசையில செல்லுது. வடகிழக்கு திசை 45 பாகை மூடாத இதுல பயணிக்கும், இந்த திசையில பயணிக்கும். இதான கிழக்குன்னா இது 45 பாகை. சரி, 45 பாகை. இந்த திசையில ஒரு படகு செல்லுது. இந்த திசையில ஒரு படகு மேல இருந்து பார்க்கணும். இந்த படகு இந்த இப்படி ஒரு படகு வந்து செல்லுது. ஒரு படத்தை சொல்றேன். மேல இருந்து பாத்துட்டீங்க, நாங்க யாவும் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. படகு போற திசையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சரியா? படகு திசையில செல்லுங்க. ஆனா இந்த படகுல நிக்கிற ஒருத்தன் சரியா, இந்த படகுல ஒருத்தன் நிக்கான். இந்த படகுல ஒருத்தன் நிக்கான். இந்த படகுல ஒருத்தன் நிக்கான். இந்த படகுல ஒருத்தன் நிக்கான். அவனுக்கு காத்து வந்துகிட்டு வடக்கு திசையிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. வடக்கு திசை, அவன் இதுல இருந்து வடக்கு திசையில் இருந்து வீசுவதாக தோன்றுகிறது. அவ என்ன நடக்க போகுது? இதுதான் நம்ம காத்து நடுமே. சரி, காத்து நடுமே. இவரு வடக்கு திசையிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. இவனுக்கா? இவனுக்கு. அவர் உண்மையான திசை அதல்ல, காற்று அடிக்கிற திசை அதல்ல. இவனுக்கு எப்படி தோன்றுதான்? வடக்கு திசையிலிருந்து வீசுவதாக தோன்றுகிறது. 12 வர்க்கமூலம் 2. சரியா? இவர் 12 கிலோமீட்டர் x-1 இது 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் x-1. சரியா? நான் இப்ப என்ன செய்யறேன் என்றால், நான் பேரை கொடுக்க போறேன். சரியா? இங்க கவனிங்க. போர்டு வந்த கிட்டே நம்ம பேரை கொடுப்போம். இவருக்கு பி, சாரி இ. அதே போல காற்றுக்கு நான் பேரை கொடுக்க, இதுக்கு பி. காற்றுக்கு பேரை கொடுக்க பி. இப்ப அவனோட தரவுகள் எல்லாம் நாங்க பார்த்துக்கோம். முதலாவது விஷயம், உங்களோட தரப்பட்டதுல முதலாவது புவி சார்பாக இந்த போற்று வேகம். புவி சார்பாக போற்று வேகம். நல்ல கவனிங்க. தரப்பட்ட தரவுகளை புரிஞ்சுக்கணும். புவி சார்பாக ஏஇ. சரி, புவி சார்பாக போற்று வேகம் வந்துகிட்டு கிடையோட 45 பாகை. 45 பாகை
12 கிலோமீட்டர் h மைனஸ் 1. சரியா? இது புவிசார்பாக 3 வேகம். அதே போல இன்னொன்று தந்திருக்காங்க VBA. சரியா? நான் VBA என்று எழுதினது விளங்கிட்டா? A சார்பாக B என்று வருது. ஆம் சார். ஏனென்றால் போர்ட்ல இருந்து தான் பார்க்காரு. போர்ட்ல இருந்து அந்த காத்தை பார்க்காரு. அது வடக்குல இருந்து வர மாதிரி தோன்றுது. அப்ப A சார்பாக B இன் வேகம் இந்த திசையில 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் h மைனஸ் 1. எங்கள்கிட்ட கேள்வி புவி சார்பாக காத்து என்ன வேகத்துல என்ன திசையில வீசுது கேள்வி. ரைட், ஓகே. நம்மள்ட்ட கேட்ட கேள்வி என்ன? VBE புவி சார்பாக வீத வேகம் என்ன? அவ்வளவு சில விஷயத்தை பிடிச்சீங்கடா. இங்க பாருங்க, VBE சமன் சால்வ் கோட்பாடு VBE சமன் VBE சக VEE என்று வரும். சரியா? A சார்பாக B இன் வேகம் சமன் VEB into VEA. So VBE VEE. பாருங்க, A சார்பாக B இன் வேகம், புவி சார்பாக B இன் வேகம், A சார்பாக புவியின் வேகம். இதான் எங்க சார்பு கொடுக்கும். இப்ப தந்த தரவுகளை கொண்டு பிரதிடும். AB A சார்பாக B இன் வேகம் நிலைக்குத்தாக கீழ்நோக்கிய திசையில 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் h மைனஸ் 1 அழகா விடுவோம். VEB அதுதான் கேள்வி. அப்படியே இருக்கிறோம். VEB அப்படியே இருக்கிறோம். சக நல்லா பாருங்க, புவி சார்பாக A இன் வேகம் இந்த திசையில் என்றால் A சார்பாக புவியின் வேகம் இந்த திசையில வரும். இது 45 பாகையா கிடையோட. சரியா? இவர் என்ன வர போறாருன்னா இது 12 கிலோமீட்டர் மைனஸ் 1. ரைட், இந்த சமன்பாட்டுல நான் பிரதியிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டா தெளிவாக ஒவ்வொன்றோட தெளிவா விளங்கி. சரியா? நான் சமன்பாடு எழுதினது, அந்த சமன்பாடுல நான் எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டா. நான் பிரதியிட்டதெல்லாம் சரியா விளங்கிட்டா? சார். ரன்யா சரியாடா? ஆம் சார். ரைட், ஓகே. நஷ்டா நான் விளங்கிட்டமான பிரதியிட்டிருக்கிறது? ஓ சார். சரியா? ஓம் சார். பர்சான் MHD எங்க ரன்யா நம்ம ஈஸ்டர்ன் பார்ட்டி ஊத்துறீங்க? இப்ப வந்தீங்க சார். ரைட், சரி கவனி. அப்ப கீழ் நோக்கிய திசையில 12 வர்க்கமூலம் 2, அதே போல VBE அதே போல. ஓகே, இப்ப எங்களுடைய கேள்வி இவங்க தானே VBE என்ன? புவி சார்பாக B இன் வேகம். எனவே இவர் கூட்டு பதங்கள் வந்து கழிப்படட்டும். இங்க பாருங்க, இவர் கீழ் நோக்கி கலைக்குமானதா 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் h மைனஸ் 1 மைனஸ் இவரு இந்த திசையில கிடையோட, சரி, கிடையோட 45 பாகை சார்புல 12 கிலோமீட்டர் h மைனஸ் 1. நான் படிக்கிற டைம்ல தெளிவாக ஒரு கதையோடு சொல்லிட்டேன். காவிகளை நேரடியாக கணிக்க இயலாது. நாங்க என்ன செய்யணும்? அவளை கூட்டலா மாத்தணும். இத கூட்டலா மாத்தணுமாக இருந்தால் அவரை நாங்க திசை மாத்தணும். எனவே இந்த ஷேப்ல கொண்டு வரலாம். VBE சமன் கீழ்நோக்கிய திசையில 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் h மைனஸ் 1 சக இப்ப மேல் நோக்கிய திசையில, சரியா, 12 கிலோமீட்டர் h மைனஸ் 1. இது 45. ஜெயினப், நான் மைனஸ் பிளஸா மாத்தினது, திசையை மாத்தினது எல்லாம் லைட்டா
ஆம் சார். ரைட் ஓகே. இப்ப எனக்கு தேவை என்னன்னா VBE புவிசார்பாக B இரண்டு காவிகள். சரி, இரண்டு காவிகள். நீங்க காவி கூட்டல் விதியை யூஸ் பண்ணினாலும் சரி, அல்லது விசை இணைகர விதியை நாங்க யூஸ் பண்ணினாலும் சரி, விசை இணைகர விதியை யூஸ் பண்ணினாலும் சரி. ஓகே, நாங்க பார்ப்போம். கவனிங்க, இவங்க ரெண்டு பேருக்குமான விளைவுகள் எங்களுக்கு கேள்வி. இவங்க ரெண்டு பேருக்குமான விளைவுகள் எங்களுக்கு கேள்வி. எனவே நான் என்ன செய்யறேன்னா, காவி கூட்டல் விதி ஒரு சப்ஜெக்ட் அல்லது விசை இணைகர விதியை நாங்க யூஸ் பண்ணலாம். விசை இணைகர விதியை நாங்க யூஸ் பண்ணலாம். சரி, பாருங்க, நான் சில விஷயத்துக்கு கவனிங்க. முதலாவது, இவர் கீழ் நோக்கி வாராரு. சரி, கீழ் நோக்கி வாராரு. அவனு மாதிரி அது சரியான விடையை தருங்க. இங்க பாருங்க, இதுதான் அந்த 12 வர்க்கமூலம் 2. இவர் முடிகிற இடத்துல இருந்து கிடையோட 45 பாகையில இவரை நாங்க வரைகிறோம். இது 12 கிலோமீட்டர் x-1. ரைட். காவி கூட்டல் விதிக்கு நான் எழுதின விஷயம் என்ன நடந்தது? ஒரு ஆள் முடிகிற இடத்துல இருந்து இன்னொரு ஆளை நாங்க வரையலாம். சரியா இல்லையா? ரெடியா? நான் இருக்கிறது வரையில. ஆம் சார். ரைட் ஓகே. இப்ப நல்லா கவனிங்களா, இது 45 பாகை. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமான விளைவுல நான் காணணும். ரெண்டு காவிகள் கூட்டப்படுது, நாங்க விளைவுல காணணும். எனவே நான் என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, 12 வர்க்கமூலம் 2 காவில தாக்கக்கூடிய அறிஞர். நான் விசை இணைகிற விதி யூஸ் பண்ண போறது நல்லா படிக்கும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்னா, இந்த காவிட பருமனை இதுக்கு சமனானதை இங்க கொண்டு வா. சரி, நல்லா பண்ணுவோம். இதை நான் எடுத்துக்கலாம் முன்னாடி. சரி, 12 வர்க்கமூலம் 2. இப்ப பாருங்க, விசை இணைகர விதி என்ன சொல்லுதுன்னா, எதிர்பக்கங்களை அயல் பக்கங்களாக கொண்டு ஒரு இணைகரத்தை நீங்க பூர்த்தி செய்வீங்களாக இருந்தார். நல்லா கவனிக்கலாம், 12 கிலோமீட்டர் x-1 பண்ண விட 12 வர்க்கமூலம் 2 கிலோமீட்டர் பெரிய கோட்டு துண்டா இருக்கிறது. பெரிய கோட்டு துண்டா இருக்கிறது. எனவே இதுக்கு சமாந்தரமாக நான் இங்கு வரைகிறேன். இவருக்கு சமாந்தரமாக இங்கு வரைகிறேன். இப்ப உங்களோட விளைவு எந்த திசையில இருக்க போகுதுன்னா, இந்த திசையில இருக்கும். விளைவு இந்த திசையில இருக்க போகுது. நல்லா இது ஆ. எங்களுக்கு தெரியும், இரண்டு காவிகள் ஒரு புள்ளியில ஒரு குறித்த கோணத்துல தொழிற்படுமாக இருந்தால் அவங்களோட விளைவுக்கான சமன்பாடு R வர்க்கம் சமன் P வர்க்கம் சம Q வர்க்கம் சம 2PQ cos θ பாருங்க, ஒரு கஷ்டம் இல்லடா. இவன் இங்க வரைஞ்சிருந்தால் இந்த 12 வர்க்கம் 12, எனவே இந்த திசையில தான் விளைவு செய்யப்படுறது. காவி ஆரம்பத்துக்கு முடிவு, அதைத்தான் நான் இங்க காணணும். இவ்வாறு இந்த திசையில அது பருமனத்தானது நான் இதை யூஸ் பண்ணணும். R வர்க்கம் சமன் P வர்க்கம் சம Q வர்க்கம் சம 2PQ cos θ. இன்னொரு கதை தெளிவாக விளங்கிடுது. இப்ப பாருங்க, P வர்க்கம் 12 வர்க்கமூலம் 2 முழுவதும் வர்க்கம் சக Q வர்க்கத்துக்கு பதிலா 12 வர்க்கம் சக 2 தர இங்க இருக்கு. நான் 2 தர PQ இங்க கேள்விப்பட்டேன்னா சக 2 தர P க்கு பதிலா 12 வர்க்கமூலம் 2 தர Q க்கு பதிலா 12 தர cos. ரெடியா சொல்லுங்க, எத்தனை பாதை வரும் cos? ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கோணம் நிறைய மொத்தமா எஸ் இடைப்பட்ட கோணம் மொத்தமாக 90 சக 45. 90 சக 45.
சீமா நான் cos 90 சர 45 போட்டு விளையிடா ஆம் சார். செய்ய விளையிடா ஓம் சார். ராஜனா நான் போட்டது விளையிடா 90 சர 45. இல்லைங்க சார். இப்ப பாருங்க எங்களுக்கு தெரியுதா எஸ்சிடிசி கால்வெட்டு நாங்க படிச்சிருக்கோம் பாருங்க இங்க எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் எஸ்ஏடிசி ரெண்டாம் கால்வட்டம் சைனுக்கு மட்டும்தான் பிளஸ் எனவே இந்த இடத்துல 12 வர்க்கம் தர 2 வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 வரும் அவசரப்பட மாடாது சக 12 வர்க்கம் சய ஏனென்றா காஸ் 90 சர 45 இது ரெண்டாம் கால்வட்டம் அப்ப வரப்போற விட மைனஸ்ல வரும் இங்க இருக்கிற பிளஸ் பிரிக்கணும் மைனஸ் சரியா மைனஸ் அவசரப்படாம cos 90க்கு பதிலா நாங்க எழுதலாம் sin என்று எழுதலாம் sin 45 ஒன்றின் வர்க்கமூலம் 2 எனவே 2 தர 12 வர்க்கமூலம் 2 தர 12 தர ஒன்றின் வர்க்கமூலம் 2 வரும் இதுக்கு வர்க்கமூலம் இப்ப இதுல நாம் என்ன செய்யலாம்னா வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணினா 2 தர 12 வர்க்கம் சக 12 வர்க்கம் சுருக்கல் லேசா தந்திருக்கேன் மைனஸ் பாருங்க 12 தர 12 தர 2 அப்ப 2 தர 12 வரும் அப்ப 2 தர 12 வர்க்கமும் 2 தர இது மைனஸ் வரைக்கும் பிளஸ் வரைக்கும் இவரையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம்னா r வர்க்கம் சமன் 12 வரும் எனவே r சமன் 12 கிலோமீட்டர் x மைனஸ் 1 12 கிலோமீட்டர் h மைனஸ் 1 திசையை பாத்தீங்களா திசை இது வடக்கு திசை இது கிழக்கு திசை இதுக்கு தெற்குண்டா கிழக்கு தெற்குக்கு இடையில வரப்போறாரு இது தென்கிழக்கு திசையில இருக்கிறது தென்கிழக்கு திசையில இருக்க போறாரு மூன்றாவது விடை பொருத்தமானது காத்து வந்துகிட்டு 12 கிலோமீட்டர் h மைனஸ் 1ல தென்கிழக்கு திசையில வீசும் கேள்வி ஆம் சார். நோட் பண்ணியாருங்க சைனம் விளையிடமா கேள்வி ஓம் சார். நோட் பண்ணி எழுதுறது கன்ஃபார்ம் பண்ணுங்க
நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்யா ஓம் சார். சைலண்ட் நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். அஸ்வர் நோட் பண்ணீங்களா? ஓ சார். இன்ஃபோ நான் பேசுறத நோட் பண்ணீங்களா? ஓ சார், நோட் பண்ணியாச்சு. சரி, அடுத்த கேள்வி நான் வரும். கேள்வியில ஐடியாஸ் மாறுவாங்கடா. இந்த ஐடியாஸ் தான் தியரி பாருங்க. சார்புங்கிற ஒரு சின்ன கதை, ஒரு நாளைக்கு வேண்டிய ஒரு தியரி. அதை அடிப்படையாக கொண்டு கேள்விகள் மாறுது. அந்த விஷயத்துல கவனம் இருக்கு. சரி, வாங்க அடுத்த கேள்வி. டியூப்ல இருக்கிற அடுத்த கேள்வி. சரியா, நாலாவது கேள்வி பாருங்க. டியூப்ல இருக்கிற நாலாவது கேள்வி சொல்லலாம். ஒரு நேர்பாதை வழியே பயணம் செய்கின்றான். சரியா, ஒருவன் நேர்பாதை வழியே பயணம் செய்கிறான். பயணத்தின் முதல் அரைப்பகுதி தூரத்தினை u எனும் வேகத்துடனும் மீதி அரைப்பகுதி தூரத்தினை v எனும் வேகத்துடன் கடக்கின்றான். சரி, ஒரு பயணத்திற்கான மொத்த தூரத்தை அதுல அரைவாசி, சரியா, அரைவாசி தூரத்தை என்ன செய்யறாங்க? ஒருவன் வந்துகிட்டு u கதிரையும் மீதி அரைப்பகுதி தூரத்தினை எங்கிருந்து அவரு v கதிரையும் என்ன செய்வார்? கடக்காது. நான் என்ன செய்யறேன்னா மொத்த தூரத்தை 2x எடுத்தா இது x வரும். இவர் x இவர் x. இதை கடக்க நேரம் t1 வேற விதத்துல தான் நடக்குது. அதே போல இந்த தூரத்தை கடக்கிறது t2. இந்த தூரத்தை
இருக்கிறது T2 நடக்கும். முழு பயணத்திற்குமான அவனது சராசரி வேகம் எங்களுக்கு தெரியும். சராசரி வேகம் மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகத்தை கிடைக்கும். மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் எடுத்த மொத்த நீளம் மொத்த நீளம். சரி, மொத்த இடப்பெயர்ச்சி x ஆக x ஆரம்ப புள்ளிக்கு நிறைய புள்ளிக்கு உடையது x ஆக x இல்ல எடுத்த மொத்த நேரம் t1 plus t2 எனவே மேலே 2x times t1 இங்க பாருங்க u வேகத்துல x தூரத்தை t1 நேரத்துல கடக்குமாக இருந்தால் நாம் இதுக்கு எழுதலாம் u சமன் x over t1 என்று எழுதலாம். அப்ப t1 சமன் x over u. இதே மாதிரி t2 நாம் எழுதினால் x over v எழுதலாம். அப்ப இந்த இடத்துல நாம கொண்டு வரலாம். இங்க பாருங்க t1 க்கு பதிலா x over u சக x over v. இப்ப பகுதி என்ன சாப்படுத்தி விட்டால் 2x இன் கீழ் பகுதி என்ன நாம சாப்படுத்தினா yx சக ux இன் கீழ் uv என்று வரும். எனவே இந்த uv மேல போனா 2x into uv கீழ x வழியாக எடுத்தால் v plus u இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்னா இந்த x கேன்சல் பண்ணணும். இந்த x ஐயும் இந்த x ஐயும் வெட்டி நீக்கிட்டால் சராசரி வேகம் 2uv இன் கீழ் v plus u வரும். சரி, மூன்றாவது விடை பொருத்தமானது. சரி, இதோட சேர்த்து நான் அடுத்த கேள்வி அஞ்சாவது கேள்வியை பாரு. சரி, அஞ்சாவது கேள்வியை பாரு. அவசரம் இப்ப நோட் பண்ண சில விஷயத்தை பாரு. இங்க பாருங்க, நகரம் A இலிருந்து நகரம் B க்கு சைக்கிள் ஓட்டி ஒருவர் 40 கிலோமீட்டர் x-1 எனும் கதையில் சென்று பின் நகரம் B இலிருந்து நகரம் A க்கு அதேதான் x கிலோமீட்டர் தூரத்தை 40 கிலோமீட்டர் x-1 கடங்க திரும்ப என்ன செய்யலாம் B இலிருந்து A அதே x கிலோமீட்டர் தூரத்தை 60 கிலோமீட்டர் x-1 கதையில் திரும்புகிறார். முழு பிரயாணத்திற்குமான சராசரி கதி. அப்ப இந்த இடத்துல கவனமா இருக்கணும். சராசரி கதிங்கிறது அதே கதை u வேகத்துல x தூரத்தை t1 நேரத்திலையும் அதே v வேகத்துல x தூரத்தை t2 கேள்வி சராசரி கதிங்கிறதுக்காக மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த நேரம் மொத்த தூரம் x ஆக x over t1 plus t2. இதே சராசரி வேகம் கேட்டா 0 மொத்த இடப்பெயர்ச்சி 0 ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிகள். அப்ப இந்த இடத்துல சராசரி கதி கேட்டதால சராசரி கதி சமன் 2uv over u plus v. நான் பண்ணச்சு. அப்ப பாருங்க 2 தர 40 தர 60 க்கு 100 எனவே 48 கிலோமீட்டர் x-1. ரைட், ஆறாவது கேள்வி பாருங்க. அவசரப்படவாடு சொல்ல பாருங்க. இனி இதெல்லாம் வாய்ச்சோட கொடுக்கலாம். கார் ஒன்றானது நிலையம் A இலிருந்து நிலையம் B க்கு 60 கிலோமீட்டர் x-1 கதியில் சென்று பின் உடனடியாக நிலையம் B க்கு அதிலிருந்து B இல் இருந்து A க்கு அதே பாதை வழியே 20 கிலோமீட்டர் x-1 கதியுடன் திரும்புகின்றது. இப்பிரயாணத்தின் போதான சராசரி வேகம் நல்லா பாருங்க. சராசரி வேகம் சமன் மொத்த இடப்பெயர்ச்சி எடுத்த மொத்த நேரம். இப்ப மொத்த இடப்பெயர்ச்சி A இலிருந்து B க்கு போய் திரும்ப B இலிருந்து A க்கு வந்துட்டாங்க. இடப்பெயர்ச்சி 0ங்கறதால மொத்த இடப்பெயர்ச்சி 0. இந்த t1 plus t2 எடுக்கும். ரைட், எனவே சராசரி வேகம் 0. சராசரி கதி 0 ஆன்னு கேட்டா இல்ல. அதுக்கு நாங்க என்ன செய்யலாம்?
இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். எந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, இங்க சராசரி வேகத்துக்கு நான் இந்த சமன்பாடை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அங்க என்ன நடக்குது, ஒரே திசையிலேயே அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப இடப்பெயர்ச்சிகள் ஒன்று வருது. அங்க இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமம், இடப்பெயர்ச்சியும் தூரமும் சமம். இந்த ஆறாவது கேள்வியில அவர் அஞ்சாவது கேள்வியில அவர் பயணிச்ச தூரமும் இடப்பெயர்ச்சியும் சமனல்ல. என் அடுத்த சைட் திரும்பி வராது. தூரம் முழுமையாக பயணிச்ச பாதையில நீளம், இடப்பெயர்ச்சிங்கிறது ஆரம்ப புள்ளிக்கு முதல் புள்ளிகளான இந்த குறுகிய தூரம். சரியா, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, இந்த மூணு கேள்வி விளையா ஜெயராம்? ஆம் சார். ரெடியான மூணு கேள்வி விளையா? ஆம் சார். நோட் பண்ணி எடுக்கிறேன். சார் ஆறாவது கொஸ்டின்ல ஏன் மொத்த இடப்பெயர்ச்சி 0 ஆயிடுச்சு? ஏன்னா அவர் போயிட்டு அதே பாதையில திரும்பி அதே இடத்துக்கு வாராரு. கேள்வி பாருங்க. காரன்றானது நிலையம் ஏயிலிருந்து பிக்கு 60 கிலோமீட்டர் h-1 கதியுடன் சென்று பின் உடனடியாக நிலையம் பி இருந்து ஏ அதே பாதை வழியே 20 கிலோமீட்டர் h-. அவர் போறாரு, ஏங்கிற நிலையத்திலிருந்து பிய நோக்கி போயிட்டு பில இருந்து திரும்ப வராரு, ஏக்கு வராரு. இப்ப பாருங்க இடப்பெயர்ச்சி ரைட் அதைகிறது. ரைட், ஓகே. ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இப்ப ஒரே புள்ளிங்கிறதால இடப்பெயர்ச்சி. நோட் பண்ணி முடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்.
அதெல்லாம் நோட் பண்ணியாச்சா? ஆம் சார். ஓகே, சரி கவனிங்க. அடுத்த கேள்வி நான் வருவோம். விஷயம் அதாவது தெளிய பாருங்க. ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு துணிக்கானது நேர்கோட்டின் வழியே சீரான ஆர்மூடுகளுடன் இயங்கி 2 செகண்டில், சரியா, ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் ஒரு துணிக்கானது நேர்கோடின் வழியே சீரான ஆர்மூடுகளுடன் இயங்கி 2 செகண்டில் 40 மீட்டர் செகண்ட் -1 உச்ச வேகத்தினை அடைகின்றது. அதன் பின்னர் சீராக அமர்முடுகி 4 செகண்டில் ஓய்வுக்கு வருகின்றது. துணிக்க இயங்கிய மொத்த தூரம் சிலருக்கு இதே மாதிரிகளில் நான் நிறைய பார்த்துட்டு சொல்ல விஷயத்தை நல்லா முடியும். வீட்டுக்கு போட முடிஞ்சு கேள்வி வாய்ச்ச உடனே வரணுண்டா என்ன ஐடியா பி மீட்டர் செகண்ட் -1 டி செகண்ட். சொல்லாம ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் வேகம் ஓய்விலிருந்து ஸ்டார்ட் பண்ண போது ஒரு துணிக்கை நேர்கோட்டின் வழியே சீரான ஆர்முடுகளோட 2 செகண்ட்கள்ல இயங்கி 2 செகண்ட்ல இயங்கி அவர் என்ன செய்யறாங்கன்னா 40 மீட்டர் செகண்ட் வேகத்தை அடைகிறார். 2 செகண்ட். நல்லா கவனமா இருக்கணும். இங்க பாருங்க, 2 செகண்ட்ல இவர் 40 மீட்டர் செகண்ட் அடைகிறார். திரும்ப சென்றார், உச்ச வேகத்தை அடைகின்றார். அதன் பின்னர் சீராக அமர்முடுகி 4 செகண்டில் ஓய்வுக்கு வருகிறது. அதன் பின்னர் சீராக அமர்முடுகி 4 செகண்ட்ல ஓய்வுக்கு வருகிறார். இப்ப இதுல கதை என்னன்னா, 2 செகண்ட் முதல் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி 2 செகண்ட் வந்துகிட்டு சீராக ஆரம்பிடுது. அமர்முடுதலுக்கு 4 செகண்ட் எடுக்குது. அப்படின்னா மொத்தமாக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 6வது செகண்ட்ல இது ஓய்வுக்கு வருது. 6வது செகண்ட்ல ஓய்வு வருது. அப்ப இங்க இருக்கிற சாய்வை விட இங்க இருக்கிற சாய்வு குறையடிக்குது. ஏன்னா ஆர்முடுகளின் பரமனை விட அமர்முடுகளின் பரமன். அப்ப இதுல வந்து இது 6 செகண்ட். சரி, 6வது செகண்ட். இங்க வந்து இதுக்கு 2 செகண்ட் செலவு, இதுக்கு வந்துட்டு 4 செகண்ட். சரியா, அவருடைய 4 செகண்ட்ல ஓய்வு வருது. 4 செகண்ட்ல ஓய்வு வருது. அது 6வது செகண்ட்ல. நாங்க பார்க்கணும், இதுல இருக்கிற சாய்வை விட இதுல இருக்கிற சாய்வு குறைய இருக்கணும். ஆர்முடுகளின் பரமனை விட அமர்முடுகளின் பரமன். ஏன்னா வேகம் டக்குன்னு 2 செகண்ட் 40 அடைஞ்சிச்சு. பட் அங்கிருந்து வேகம் குறைஞ்சு போறதுக்கு 4 செகண்ட் எடுக்குதா. 4 செகண்ட் எடுக்குதா. சரி, இவ்வளவுதான் கதை. வீழ்ச்சி கிராமர் பரப்பளவு இடப்பெயர்ச்சி தரும். அவன் செஞ்ச கேள்வியா அடைந்த இடப்பெயர்ச்சி என்னன்னு கேள்வி. துணியை இயங்கி மொத்த தூரம் என்னது, மொத்த தூரம் என்னது. எனவே இதுல பரப்பளவு காணக்கூடிய பரப்பளவு சமன், அது முக்கோணில பரப்பளவு 6 தர அடி மொத்தமாக 6 தர செய்திருக்கிறோம். சுருக்கிறது 3 20 மீட்டர் 20 மீட்டர். சரி, 120 மீட்டர். 120 மீட்டர்ங்கிறது கிலோமீட்டர்ல கதைக்க போனா அது 1000ல பிரிக்கலாம். கிலோமீட்டர்ல தந்து வச்சிருக்கேன், கிலோமீட்டர்ல தந்து வச்சிருக்கேன். எனவே 120 தர 10/3 கிலோமீட்டர் எழுதலாம். கிலோமீட்டர் எழுதினால் 0.12 கிலோமீட்டர் வரும். 2வது விடை மொத்தமாகும். ரெண்டாவது விட வந்துச்சா? ஆம் சார். ரைட், ஓகே, அதை புடிச்சுக்கலாம். அது சின்னோட கதை. சரியா, மீட்டர்ல இருக்குது, அதை கிலோமீட்டருக்கு மாற்றிட்டு சரி, நம்ம அந்த கேள்வி வைக்கடா. ஆம் சார். ரைட், ஓகே, நோட் பண்ணி எடு. இப்போ அந்த கேள்வி வைக்கடா. ஓ சார்.
அப்படியே சரி, எட்டாவது கேள்வியை பாருங்க. எட்டாவது கேள்வியை பாருங்க. எட்டாவது கேள்வி. சார், இரு வாகனங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறு கிடையாக 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் மற்றையது 6 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடனும் இயங்குகின்றது. சரியா? இரு வாகனங்கள் ஒன்றையொன்று நோக்கி கிடையாக 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் மற்றையது 6 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் இயங்குகிறது. சரி, ஓகே. ஆரம்பத்தில் இரு வாகனங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 16 மீட்டர். அப்ப இங்க ஒரு வாகனம் இருக்குது. இது வந்துட்டு 2 மீட்டர் செகண்ட் -1. இவர் வந்துட்டு 6 மீட்டர் செகண்ட் -1. ரெண்டு பேருக்கு இடையிலான கேப் வந்துட்டு 16 மீட்டர். 16 மீட்டர். சரியா? ஆகும். அவை மோதெடுக்க நேரம் என்ன? அவை மோதெடுக்கிற நேரம் என்ன? ஒரு கதை பாருங்க. T7 தான் நான் இதை பார்க்கணும். T7 நான் என்ன செய்ய போறேன்டா, இவங்க ரெண்டு பேரும் என்னோட நான் சால்வத்தை யூஸ் பண்ண போறேன். இனி ஐடியாஸ் எல்லாம் பக்கம் வரையும். அதாவது இவரை நாங்க ஓய்வடைய வச்சா இவரை மோதல் இவருக்கு 16 மீட்டர் தூரத்தை கிடைக்கும். எனவே இவர் சார்பாக இவரை நான் கதைக்க போறேன். இவர் சார்பாக இவரை கதைக்க போறோம். இதுக்கு நான் பேரை A கொடுத்துக்கிறேன், இதுக்கு நான் B கொடுத்துக்கிறேன். சரியா? VBA. A சார்பாக B என்பது A நாங்க ஓய்வடைய வைக்கணும்னா இவருக்கு இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை கொடுக்கணும். இதே வேலையை நாங்க இதுல செய்யணும். இதே வேலையை நாங்க இதுல செய்யணும். எனவே விளைவுலாக இவரது வேகம் 4 மீட்டர் செகண்ட் -8 இந்த திசையில. வேகம் தெரியும், தூரம் தெரிஞ்சால் நேரத்தை காணலாம். எனவே y சமம் S/T. எனவே T சமம் S/V வரும். S வந்து தெரியும் 14, V தெரியும் 8, 2 செகண்ட். சரியா? அப்ப ஒரு ஆள் சந்திக்க எடுக்கிற நேரம் 2 செகண்டாக அமையும் என்று சொல்லலாம். இந்த கேள்வி சரியாடா? ஆம் சார். ரவியா செஞ்சிருக்கிறீர்கள், எத்தனை சரியா வந்திருக்குது? Honorable sir. சுலாஞ்சனா Sir. எத்தனை சரியா? 5 sir. இப்ப எத்தனை சரி செஞ்சியா? இப்ப Oh sir. எத்தனை சரியா வந்து? 5. ரைட், ஓகே, வெரி குட். அஸ்வால் எத்தனை சரியா? 7 சரி sir. சரி, கவனிங்க. 4:30 வந்து அடுத்த கிளாஸ் இருக்கு. சரி, இன்ஷாஅல்லாஹ் நான் என்ன மிச்சம் இருக்கிறது அடுத்த கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்றேன். டிஸ்கஷன் போகுது. செஞ்சு பாருங்க, செய்யாதவர்கள் மிச்சம் செஞ்சு பார்த்துட்டு சந்திப்போம்.